எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க வி3 மேன் சேனல். மதுபான ஊழல் கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. 1000 கோடி ஊழல் பண்ணீங்க, என்னையா இது புரியல. ஒருத்தர் 30,000 கோடின்றான், ஒருத்தர் 2000 கோடின்றான், ஒருத்தர் 5000 கோடின்றான். ஆனா இப்ப ஊடகங்கள்ல பரவலா பேசிக்கிட்டு இருக்கிறது 1000 கோடி. நம்ம இந்த 1000 கோடி வச்சே பேசுவோம். சிங்கிள் டீக்கு வழி இல்லையா நம்ம கிட்டலாம்? என்கிட்டலாம் உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கெல்லாம் சிங்கிள் டீக்கு வழி இல்லை. ஆனா 1000 கோடி, இந்த 1000 கோடிலாம் எங்க தாண்டா இருக்கு? இந்த கொஞ்சமாவது கண்ணல 1 கோடியை கூட இது நாள் வரைக்கும் வாழ்நாள் 30 வருஷம் ஆச்சு, 1 கோடியை கூட முழுசா பார்க்க முடியலங்க. ஆனா 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி ஊழல்ன்றாங்க. சரி, ஓகே, நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இது நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்ப்போம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம மது பிரியர்கள், இந்த நாட்டினுடைய, அதாவது இந்த மாநிலத்தின் தான் நம்ம சொல்ல முடியும், நாடுன்னு நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது. இந்த மாநிலத்தின், தமிழ்நாடுடைய மாநிலத்தினுடைய மிகப்பெரிய பார்ட்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது பிரியர்கள் தான், அப்படிதான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அவங்க தான் டெய்லி இந்த ஒயின் ஷாப்புக்கு தேவையான வருமானத்தை விட தேவைக்கு அதிகமான வருமானத்தையே கொடுத்து அந்த ஒயின் ஷாப்பை நடத்துறவங்களையும் அந்த கவர்மெண்ட்டையும் வாழ வைக்கிறதுன்னு சொன்னா அந்த மது பிரியர்கள் தான். அவங்கள நம்ம பாராட்டியே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் நம்ம பேசணும்னு வைங்களேன், நம்ம தாய்மார்கள் நம்ம சகோதரிகள் நம்ம செருப்பை கழட்டி அடிக்காத குறைய அடிச்சிருவாங்க. ஏற்கனவே மதுவே வேணாம்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க எண்ணற்ற மக்கள். ஆனாலும் போராடி என்ன பிரயோஜனம்? 1967 இருந்து இன்னைக்கு வரைக்கும் வர்ற முதலமைச்சர்லாம் மதுவை ஒழிப்பேன்னு கையெழுத்து போட்டு அப்படியே போயிடுறாங்க. கையெழுத்து போட்டுன்னு சொல்லிட்டு வர்றாங்க, போயிடுறாங்க, ஒழிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுல உள்ள வருமானம் அப்படி இருக்கு. சரி, ஓகே, இப்ப நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போகாம என்ன விஷயங்கிறத பேச வருவோம். சென்னை மதுபான இதுல மெயின் திங்கா இருக்கிற சென்னையில இருக்கிறதுல மிகப்பெரிய ஊழல் நடக்குன்னு சொல்லி ஒரு 3 நாளா அமலாக்கத்துறையால நேரடியா விசாரணை நடத்திக்கிட்டு ஒரு 3 நாளா நடந்துகிட்டு இருக்கு. இதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ட்விட்டர்ல அவர் என்ன போட்டிருந்தாரு, டெல்லியில மதுபான ஊழல், சத்தீஸ்கர்ல மதுபான ஊழல், அடுத்து தமிழ்நாட்டுல அப்படின்னு போட்டு கேள்விக்குறி போட்டுக்காரு. இதை என்ன அவர் சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத கேட்டோம்னா, இன்னைக்கு நம்ம தென்காசியில மழை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும் போது, மழை வருது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது மழை வருது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, அண்ணாமலை. அப்படியே அவங்க தொண்டர்கள்லாம் இன்னைக்கு தென்காசியில மிக இதா பேசிட்டு இருக்கும்போது காலையில தலைவர் தென்காசிக்கு போய் பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அண்ணாமலை அவர்கள் என்ன பேசினாங்க அப்படின்னா நிறைய பேசினாங்க. நம்ம எடுத்துருக்க இன்னைக்கு பேச வேண்டிய கான்செப்ட் மதுபான ஊழலை பத்தி தான் பேசப்படும். அதுல அவர்கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆனா 3 நாளா ரைடு நடந்துட்டு இருக்குனே, கிட்டத்தட்ட அபிஷியலா எந்த ஒரு இதுவும் இன்னும் வரல. ஆனா எல்லா ஊடகங்களும் எல்லாத்துலயும் எழுதுறாங்க 1000 கோடிக்கு குறையாம ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1000 கோடிங்கிறது எங்க இருக்கு? ஒண்ணுமே எங்களுக்கு புரியலைங்க. அப்படி நம்ம மதுப்பிரியர்கள் அவ்வளவு வருமானத்தை கொடுத்தோம், ஏன் தமிழ்நாடு திவாலாகிற நிலைமையில இருக்குன்னு சொல்றாங்க, கடன் அதிகமா இருக்கு. இவ்வளவு வருமானம் தான் வாங்குறீங்களா? அப்படியாவது தமிழ்நாட்டுடைய கடனை குறைச்சாவது வச்சுக்கலாமே, கடனை ஏன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, நம்மள சங்கி, நீ டிவிகே கட்சி, நீ பிஜேபி, நீ சீமான் கட்சி, இப்படி நம்மள எதையாவது சொல்லி ஆஃப் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு நார்மலா ஒரு கேள்வி கேட்கிறோம். இந்த மதுபானத்தை நீங்க தான் சொல்றீங்க போதை அறவே கூடாது, தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னா போதை ஒழிக்கணும் அப்படின்னு நீங்க தான் வீடியோ போடுறீங்க. யாரு? நம்ம ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வீடியோ போடுறீங்க. அப்படி இருக்கிற உங்க ஆட்சியிலையா மதுபான ஊழல் நடக்குது? இதை நீங்க தட்டி கேட்க கூடாதா? இது உங்களுக்கு தெரியாதா? இது கேட்டா அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஆர்வமா இருக்கு. சரி, ஓகே, டெல்லி சத்தீஸ்கர்ல மதுபான ஊழல்னால என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவா சொல்லிடுவோம். டெல்லியில இதே மாதிரி மதுபான ஊழல் ஏற்பட்டிருக்கு. அதுல நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆட்சியில மதுபான ஊழல்ல சிக்கி அந்த ஆட்சியே இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு பிஜேபியினுடைய ஆட்சி அமைஞ்சிருக்கு. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க, டெல்லி சத்தீஸ்கர் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் மதுபான ஊழல்ல மாட்டின அரசு கம்பல்சரி அதை விட்டு வெளியே போய் வேற ஆட்சி இங்க அமையும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, டெல்லி சத்தீஸ்கர்ல நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் மதுபான ஊழலால திமுக மாட்டிக்கிட்டு வேற ஆட்சி வரும், அவர் பிஜேபி வருங்கிறத அவர் சொல்லல, வேற ஆட்சி நடக்கும், திமுக இதனாலே மாட்டிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, இந்த மதுபான ஊழல்ல யாரு பெரிய இதுல பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நமக்கு. அதை பத்தினா சரியா தெரியல. நம்ம அந்த இதுக்குள்ள நம்ம போகவும் வேணாம். ஆனா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு துறையில இருக்காரு. அவர் தான் அந்த துறைக்கு அமைச்சர். அவருடைய பீரியட்ல தான் இதெல்லாம் நடக்குது, அவர் தான் ஊழலுக்கு காரணம் அப்படின்னு
எண்ணற்ற பேர், அதாவது மக்களை தாண்டி கட்சி தலைவர்களா எண்ணற்ற பேர் புகார் அளிக்கிறாங்க. அண்ணாமலையா இருக்கட்டும், நம்ம அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், கிருஷ்ணசாமி அவர்களா இருக்கட்டும். இதுக்கு 2023லயே மதுபான ஊழல் நடக்குதுன்னு சொல்லி ஆளுநருக்கு நேரடியாக ஆதாரத்தோட போய் சப்மிட் பண்ணது டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள். இப்படி இவ்வளவு பேர் ஊழல் சொன்னதுனால இந்த பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு. ஏன் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இது தெரியாதா, இதை தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. இதை முதல்ல தீவிரமா இது பண்ணி உங்க ஆட்சிக்கு ஏற்பட இருக்கிற சரிவை நீங்க மீட்டெடுக்கும் நாங்க நினைக்கிறோம். சரி, ஓகே. முதல்ல நாங்க என்ன கேட்கிறோம்னா, எவ்வளவோ தாய்மார்கள், எவ்வளவோ சகோதரிகள் இந்த மதுனால அவங்க வீட்டுல உள்ளவங்க வந்து அதை குடிச்சிட்டு எவ்வளவு பேர் அழியிறாங்க, எவ்வளவு பேர் வீணாகிறாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சினா தப்புன்றீங்க, அப்ப மதுவிலேயே எல்லா ஆல்கஹாலையும் கலந்து நீங்க கொடுக்கும்போது அதை சாப்பிட்டு செத்தவனும் இருக்கானே, ஏன் வந்து இந்த தாய்மார்கள் தாலியை அறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கல, எவ்வளவு தாய்மார்கள் கேட்கிறாங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த டாஸ்மார்க்க அடியோட ஒழிங்க. இப்ப அதுக்குதான் என்ன சொல்றாங்க, அண்ணன் சீமானா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், விஜய் அவர்கள் டாஸ்மார்க்கை பத்தி இது வரைக்கும் பேசல. இவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதுவை ஒழிச்சிருவோம், நாங்க வந்தா மதுவை இல்லாம பண்ணிட்டு நம்ம விவசாயிகள் உற்பத்தி பண்ற கல்ல நேரடியா விற்பனை செஞ்சு பண்ணித்தரேன்னு சொல்லி அண்ணாமலை வந்து பண்ணித்தரேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. அண்ணன் சீமானும் அதான் பேசுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த மதுவான ஊழல்ல 1000 கோடி 2000 கோடின்றாங்க. அவனுக்கு சுத்தமா 10 பைசா கூட இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கான் மக்கள். அவங்களுக்கு ஒரு மக்களுக்கு நல்லா செய்யறதுனாலும் பரவாயில்ல, மக்களோட வரி பணத்தை ஊழல் பண்றவங்கள தயவு செஞ்சு பிடிச்சி ஜெயில போடுங்க. முடிஞ்சா வெளியே வரவிடாம பண்ணுங்க. இதெல்லாம் பரவாயில்லைங்க. நம்ம ஆளுகளே கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, அது இதுன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு 300 ரூபாய் தூக்கிட்டு போய் ஒயின் ஷாப்புக்கு போய் குடிக்க போனாங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா. யாரு? நம்ம ஐயா செந்தில் பாலாஜி அவர் அமைச்சரா இருக்கும் போது இது நடந்திருக்கு. இந்த பிரச்சனை கேஸ் நடந்துட்டு இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா. இது இல்லைன்னு யாரும் மறைக்க முடியாது. ஏன்னா போன ஒவ்வொருத்தனும் சொல்றான், இப்ப நீங்க மயக்க தூக்கிட்டு போய் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறீங்கன்னு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவான், பாட்டிலுக்கு 10 ரூபா, தண்ணிக்கு எனக்கு 20 ரூபா, தண்ணிக்கு எனக்கு 20 ரூபா, 40 ரூபா, 30 ரூபா, இந்த மாதிரி விலையேற்றி அதுல ஒரு ஊழல் பண்றது. இப்படி எண்ணற்ற ஊழல் பண்ணனாலதான் அமலாக்கத்துறை இன்னைக்கு ஒரு வாரமா வச்சு செய்யு செஞ்சுக்கிட்டு இருக்கு. மிக விரைவில் ஆதாரத்தோட இது எல்லாத்தையும் வந்து அமலாக்கத்துறை சப்மிட் பண்றதாகவும் இது வந்து சிபிஐக்கு மாறணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. சீக்கிரமாவே அமலாக்கத்துறையால மதுபான கொள்கை வந்து வெளியேற்றப்படும், எல்லா உண்மைகளோடையும் யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களை அரெஸ்ட் பண்ணப்படும் சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே. கடைசியா நம்ம இந்த வீடியோ முடிய போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்றோம். மதுவால அழிஞ்சவங்க தான் அதிகம். தயவு செஞ்சு இந்த மதுவை ஒழிக்க முடியலையா, கொஞ்சம் கொஞ்சமா அதை இது பண்ணி அதை ஒரே அடியா மூடிடுங்க. மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. தாய்மார்களும் சகோதரிகளும் எந்த அரசு வந்தாலும் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான். இது எல்லாத்துக்கும் மீறி அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்க நன்றி சொல்லணும். மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி, மது ஒழிப்பு மாநாடு நடத்தி, அந்த கட்சியே கூட்டணி வச்சிருக்க, அந்த கட்சியோட திமுக தான் அரசு மது நம்ம ஒயின்ஷாப் நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த கட்சியவே கூப்பிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்தி மது ஊழல் பண்றாங்கன்னு சொல்லி விட்ட வெளிச்சமா கொண்டு வந்த அண்ணன் திருமாவளவன் அவருக்கு நன்றி. நீங்க என்னைக்கு திருந்த போறீங்கன்னு திருமாவளவன் அண்ணன், நீங்களும் திருந்துங்க, உங்க தொண்டர்களையும் திருத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.